என்ன பண்ணிட்டு இருக்கிற? சும்மா வேலை பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன? கொய்யாப்பழம் எடுத்துட்டு கத்தி எடுத்துட்டு வா. கத்தி, கொய்யாப்பழம், கத்தி. ஓ, ஏன் கத்திட்டு வர? ஏன் கத்துறனா? நீ தானே கேட்ட கொய்யாப்பழம் கத்தி கொண்டானு. கத்தினா அது அறுக்கிறது கத்தியை கேட்ட, நீனா கத்திட்டு வர முட்டாள். ஏ முட்டாளு, எனக்கு எவ்வளவு கோவம் வரும்னே தெரியாது. கொய்யாப்பழம் இருக்கும்போது கத்தி அறுக்கிற கத்தியை எடுத்துட்டு வரணுமா இல்லையா? நீ அப்ப தெளிவா சொல்லணுமா இல்லையா? என்ன சொன்னோம்? கொய்யாப்பழம் இருக்கிறதுக்கு கத்தி. நீ கொய்யாப்பழம் கத்தின்னு நான் பாட்டுக்கு என் தொண்டை தண்ணி போக கத்திக்கிட்டு வரேன். சரி சரி, அறுக்கிற கத்தி எடுத்துட்டு வாப்போ. நீ உனக்கு தெளிவா சொல்லக்கூடாது. என்ன இன்னொரு நாளைக்கு என்ன முட்டாள்னு சொன்னல, உனக்கு தான் அறிவில்லை. நீ தெளிவா சொல்லணும், தெரியுதா? சரி போய் எடுத்துட்டு வா, அறுக்கிற கத்தி எடுத்துட்டு வா. இந்த அப்படியே கடிச்சு தின்னு, உனக்கு அதெல்லாம் கத்தி தராங்க. ஐயோ, எனக்கே தொண்டை வலிக்குது. பாரு, ஒரு மூலிகை செடி வச்சிருக்கிறேன். என்ன மூலிகை செடி? இது ஒரு குப்பைமணி தலை. சரி, புரியுதா? இது பல வைத்தியத்துக்கு ஆகுது. நல்லா தினமும் வேர் நனைகிற மாதிரி நல்லா தண்ணி விடு. வேறு நனைகிற மாதிரி தண்ணி ஊற்றணுமா? ஆமா, புரியலன்னு சொல்லாத, புரியுதா? நீ புரியுற மாதிரி நல்லா சொல்லணும். வேர் நனைகிற மாதிரி தண்ணி விடு. சரி, வேறு நனைகிற மாதிரி தண்ணி ஊற்றணுமா? தண்ணி ஊற்றிக்கலாம். சரி, பாத்திரத்தெல்லாம் கொடுத்துருக்கிறேன். ஊர்ல இருந்து வந்தாச்சா? சரி, 2 நாளா ஊர்ல வரல. செடிக்கு தண்ணி ஊத்த சொன்ன, ஊத்தினியா? ஊத்திட்டு தான் இருக்கிறேன். நல்லா ஊத்தினியா தண்ணி? நல்லா தான் ஊத்துனேன். உன்னை நம்ப முடியாது, அதுதான் கேக்குறேன். தெரியும், நீ இப்படி சொல்லணும்னு தான் நான் என்ன தெரியுமா பண்ணனேன்? தினமும் வேறு நனைஞ்சிச்சான்னு பார்த்துட்டு ஊத்துனேன். இரு, கொண்டாந்து காட்டுறேன் உனக்கு. என்ன இப்படிதான் ஊத்தினியா தண்ணி? நீ வேறு நனையணும்ல, நான் தினமும் இந்த செடியை பிடுங்கி வேறு நனைஞ்சிருக்குதான்னு பார்த்து ஊத்துனே. அந்த செடி எப்படி வளரும்? நான் நிறைய தண்ணி நனைகிற மாதிரி ஊத்துனேன். நீ தான் வேறு நனையன்னு சொன்னா நான் எடுத்து பார்த்துட்டு ஊத்துனேன். உன்னெல்லாம் கட்டிட்டு நான் ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். கொண்டு போய் நட்டு வச்சு ஒழுங்கா தண்ணி நிறைய ஊத்து. வரட்டா போ, உங்கள்கிட்ட பெரிய தொல்லையா இருக்கு. நீ தெளிவா சொல்லல. செடிக்கு ஊத்துன, நான் வேறு நனைதான்னு சொன்ன, வேறு நனைச்சா ஊத்துனேன். பாருடா. என்ன சமைச்சிட்டியா? இல்லையே. ஏன் சமைக்கல? அது வேலை அதிகமா இருந்துச்சு. இந்த வரைக்கும் கழுவுனேன், விளக்குனேன். சரி, அதனால நான் சமைக்கல. இரு, நான் 1/2 மணி நேரத்துல சமைச்சிடுறேன். இன்னும் சமைக்க வேண்டாம். போய் கடையில போய் பிரியாணி வாங்கிட்டு வா. பிரியாணியா? சரி. சொன்னிச்சுல பிரியாணி, நாங்க வேற மறந்துடுவோம். அதனால சொல்லிக்கிட்டே போலாம். பிரியாணி 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 பிரியாணி. அப்பாடா, எத்தனை கடை ஏறி இறங்கி பிரியாணி வாங்கிட்டு வந்து. பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டியா? இந்தாங்க. என்ன நீட்டமா இருக்குது? எத்தனை கடை ஏறி வாங்கினா தெரியுமா? நீட்டமா இருக்காது. திறந்து பாரு, தெரியும் பிரியாணி எப்படின்னு. என்ன பெரிய ஆணியை வாங்கிட்டு வந்துருக்குற? நீ தானே சொன்ன. அட எருமை, நான் பிரியாணி வாங்கிட்டு வர சொன்னா நீ பெரிய ஆணியை வாங்கிட்டு வந்துருக்குற. நீ தெளிவா சொல்லணும்ல. திங்கிறதுக்குன்னா நான் பெரியது என்னமோ வீட்டுல வேலை செய்யணும்னு சொல்லிவிட்டு பிரியாணின்னு போனா அப்படி யாரும் பிரியாணியா போயிடுச்சு. திங்கிறதுக்கு வாங்கிட்டு வர சொன்னா இதை வாங்கிட்டு வந்துருக்குற. ஓ, இதை உன்னை சாம இப்படி உன்னை வச்சுக்கிட்டு அழுகுறேன் நான். போ. நீ தெளிவா சொல்லாம என்ன திட்டு நீனா? ஆடு இப்போ நான்லாம் ஆட மாட்டேன். எனக்குலாம் ஆட தெரியாது. காட்டுல ஆடு. காட்டுல மட்டும் ஆடு, வீட்லயே ஆட மாட்டேங்கிறோம். போய் காட்டுல ஆடுவாங்களா? காட்டுல ஆடுமே இது. அப்படி தெளிவா சொல்லி தொலைய. நான் கூட என்னமோ என்னத்தான் ஆடு, காட்டுல ஆடு மேய்துன்னா நீ போய் துரத்த. அது இங்க போய் தெளிவா சொல்லணும். என்ன நீ முட்டாளுங்க கூடாது. நீ சொல்லக்குள்ள காட்டுல ஆடு மேயுது, போய் துரத்துன்னு சொல்லணும், தெரியுதா? சரி, போய் ஆட்டை போய் துரத்தி விட்டு வா. நீ போய் துரத்த மாட்டியா?